31 25th chapter 31st verse இருந்து பார்க்கலாம். 31வது வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோட கூட வரும்போது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அல்லேலூயா. இயேசு தேவ தூதர்களோட பைபிள் சொல்லுகிறது. ஒரு தூதர்களோட அவர் வரும்போது மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்குவார். என்ன ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நல்லது. என்ன உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நல்லது, நிக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்? பெருமை உள்ளவனுக்கு நான் நிற்கிறேன் ஆண்டவர் சொல்றேன். என்ன பெருமை உள்ளவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறேன்னா என்ன பண்ணுவாரு? ஏஞ்சி நிடுவாரு. சிங்காசனம் ஏஞ்சி வந்துட்டா என்ன ஆயிடும்? கதை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் நம்மளுக்கு எதிரியா மாறிடக்கூடாது எப்பவுமே. அந்த மாதிரி எதிரியா பண்ணிக்கணும் எங்கெங்க போயிட்டாங்க. கடவுளை எதிரியா பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, தேவனுக்கு எதிராக தேவனுக்கு எதிராக தூஷணம் பேசுவது, தேவனுக்கு எதிரான பேச்சு, அதுதான் நான் சொல்றேன். பிளேட்டலாயிடுமா? சரி சரி பாருங்க என்ன சொல்லுது. தேவனுக்கு எதிரானவர்களாய் மாறிடக்கூடாது. பாருங்க 32வது வசனம் என்ன நடக்குது இங்க? நியாய தீர்ப்பு நடக்கிறது. நியாய தீர்ப்பின் நாளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 32 சகல ஜனங்களும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவருக்கு முன்பதாக நிற்குவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ள ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல. அல்லேலூயா. செம்மறி ஆடுக்கும் நார்மல் ஆடுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அத்தாடு சொல்ல செம்மறி ஆடும் ஆடுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ஆடு உண்மையான அந்த ஷீப் மாதிரியே தெரியும். ரெண்டுமே இதை மேட்ச் பண்ண மாதிரியே தெரியும். ஒன்னா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரே இதுதான் இவங்க நினைச்சுக்குவோம். ஆனா இது வேற இது வேற. என்ன உண்மையான கிறிஸ்துவ வேற, கிறிஸ்து என்கிற வேஷத்தை போடுகிற ஒருத்தன். அதுதான் இந்த ரெண்டு பேரு, ஆடுகளும் செம்மறி ஆடுகளும். என்னது நார்மல் ஷீப்பும் கோட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த கோட் கொஞ்சம் ஷீப் மாதிரியே தெரியும் பாக்குறதுக்கு இல்லைங்களா? மேல இருக்கிற அந்த உள்ளெல்லாம் எடுத்துட்டோம்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியுற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. என்ன ஆனா ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அதுதான் ஆண்டவர் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாரு. என்ன பண்றா, இந்த உலகத்துல கோட்டுன்றானுங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த உலகத்துல இருக்கிற பெரியவங்கலாம், பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் என்ன அவங்களே பேர் வச்சுக்கிறானுங்க கோட். ஆனா அந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார் கோட்ன்றத என்ன பண்ணுவாரு, பிரிச்சுறாரு. கோட் செப்பரேட்டா போயிடும், ஷீப் செப்பரேட்டா போயிடும். உலகத்துல நீ கோட்டா இருக்கலாம், ஆண்டருக்கு முன்னால நீ நிக்கும் போது ஷீப்பா இருந்தீனா நீ பொழிச்சுக்கிற. ஷீப்பும் கோட்டையும் பிரிச்சுட்டாரு. கோட்டுன்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. கோட்டு பாருங்க. இப்ப அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்லுது. 33 செம்மறி ஆடுகளை வலது பக்கம் என்பது பைபிள்ல ரொம்ப பெரிய விஷயம். வலது பக்கம் இவனோட ரைட் ஹேண்டா இருக்கிறன்றதுக்கு எவ்வளவு மீனிங் இருக்குது சொல்லுவாங்க நிறைய பேரு. அவன் இந்த மினிஸ்டருக்கு ரைட் ஹேண்ட் ஆடினுவாங்க. என்ன ஒரு ஃபேமஸ் ரவுடி பேரை சொல்லி, இந்த ரவுடிக்கு அவன் ரைட் ஹேண்டாக்குறான்டா அப்படின்னு. ரைட் ஹேண்ட் என்னன்னா அவனுக்கு ஜாஸ்தி பவர்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ரைட் ஹேண்டுக்கு பவர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னோட அந்த அந்த ரைட் ஹேண்ட்ல யார் இருக்கிறாங்களா, இந்த செம்மறி ஆடு மாதிரி உண்மையிலே ஆண்டவரை பின்பற்றினவர்களா இங்க இருக்கிறாங்க. அவங்க தான் பவர். இந்த லெஃப்ட் ஹேண்ட் அவ்வளவு பேர் சொல்ல மாட்டாங்க. என்ன லெஃப்ட் ஹேண்ட்னாலே ஒரு பேட் நேம் தான். ஆனா கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுனா லக்கு, லெஃப்ட் ஹேண்ட் பண்ணால் பெரிய பெரிய ஆளுங்களா லெஃப்ட் ஹேண்ட் தான் சொல்லுவாங்க. சரி வச்சுக்கோங்க, பரவாயில்ல. என்ன ஆனா இந்த லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் யாரு? கோட். இந்த பக்கம் தான் இந்த கோட். இந்த உலகத்துல இவங்க எல்லாம் ரைட்ல இருக்கிறாங்க, ஆண்டோட சமூகத்துல கோட்டுங்க எல்லாம் லெஃப்ட்ல இருக்காங்க. அப்படியே படிங்க என்ன சொல்லுது பாருங்க.
அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற, அல்லேலூயா, எப்ப நீ இயேசுவை ஏத்துக்கினியோ, எப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டாரோ, அப்பவே உனக்காக ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். அது அவருடைய ராஜ்யத்தை உனக்கு ஆயத்தப்படுத்துகிறார். யோவான் 14 அதிகாரத்துல பார்க்கிறோம், உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணிட்டு நானு மீண்டுமாக வரேன் ஆண்டவர் சொன்னாரு. அப்ப நம்மளுக்காக ஆண்டவர் ஒரு விஷயத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறாரு. கண்ணு மூடுறதோட நம்ம உலகம் முடியறதுல, கண்ணு மூடினா தான் வாழ்க்கை தொடங்க போகுது. எல்லாருக்குமே கண்ணு மூடினா பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருத்தனுக்கும் தேவனை அறிந்த ஒருத்தனுக்கும் கண்ணை மூடும் போதுதான் அவங்களோட வாழ்க்கையை தொடங்குது. கண்ணு திறக்கிற வரைக்கும் தான், திறந்து இருக்கிற வரைக்கும் நிறைய பிரச்சனையை பார்க்கிறோம். கண்ணு மூண்ட பிறகு உண்மையிலே கண்ணு மூடும் போது ஆண்டவரை தரிசிப்போம். நீ கெட்டவனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, அவரை நீ தரிசிக்க வேண்டிய நிலைமை வரும். கெட்டது பண்ணினா கெட்டது கணக்கு கொடுக்கணும், நல்லது பண்ணினா இங்க சொல்ற மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய ராஜ்யம் உனக்காக தயார் பண்ணி வச்சிருக்கிறதுல உன்னை அவர் வைக்க போறாரு. அது என்னன்னு யாருக்குமே தெரியாது, நம்ம யோசித்தே பார்க்க முடியாது. நம்ம புத்தி கெட்டாத ஒரு விஷயம், அது கற்பனை கூட பண்ண முடியாது. இதுதான் ஆண்டவர் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாரு, எனக்காக ஒரு பேலஸ் கட்டி வச்சிருக்காரு, நல்ல சொகுசா ஒரு 2 BHK ஆண்டவர் அங்க நம்மளுக்காக வச்சிருக்காரு நம்ம சொல்ல முடியாது. என்னன்னே நம்மளுக்கு தெரியல. அவருடைய ராஜ்யத்துல உனக்கு இடம் இருக்கிறது. அவரை ஆராதிப்போம்னு எனக்கு தெரியும், அவரை தரிசிப்போம் தெரியும், அவரோட எப்பவுமே இருப்போம் தெரியும். ஆனா என்ன அப்படின்றது அவர் தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தணும். ஆனா யாருக்கு ஆண்டவர் அதை கொடுக்கிறான்னு 35 பாருங்க என்ன சொல்லுது, பசியா இருந்தேன், என்ன சொல்றாரு, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்ன சேர்த்துக்கின, நீ உடம்புல போட்டுக்க துணி இல்லாம இருந்தேன், வஸ்திரத்தை நீங்க கொடுத்தீங்க, வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், ஜெயில இருந்தப்ப என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்றாரு. இப்போ அவங்க எல்லாம் கேக்குறாங்க ஆண்டவரை பார்த்து, இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்க பாருங்க 37, அப்பொழுது நீதிமான்கள் பிரதி உத்தரமாக, ஏசப்பா எப்போ உங்களை நாங்க பசியா இருக்கிறத பார்த்தோம், எப்ப நீங்க தாகமா இருக்கிறத பார்த்து நாங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி குத்தோம், எப்போ நாங்க யாரும் அந்நியரா இருந்து நான் உங்களை சேர்த்துக்கணும், எப்ப நீங்க துணி இல்லாம இருந்தீங்க நாங்க உங்களுக்கு துணி கொடுத்தோம் ஏசப்பா, எப்ப நீங்க வியாதியில இருக்கிறதும் ஜெயில இருந்தீங்க நாங்க வந்து உங்களை விசாரிச்சோம், நாங்க வந்து உங்களை பார்த்தோம். அதற்கு அந்த ராஜா, இயேசு ராஜா பிரதி உத்தரமாக, அல்லேலூயா, இத நம்ம பண்றதுக்கு நம்மளுக்கு கிருபை வேணும். அல்லேலூயா, பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கவும், துணி இல்லாதவனுக்கு துணியை கொடுக்கவும், யாரோ தெரியாதவனுக்கு நீ உதவி செய்யறதும், சிக்கா இருக்கிறவங்களை போய் பார்க்கறதும், ஜெயில இருக்கிறன்னு தெரிஞ்சு நீ போய் பார்க்கறதும், இதெல்லாம் நீ பண்ணும் போது நீ ஏசப்பாக்கே பண்ண மாதிரி அர்த்தம். 2-3 நாள் ஒரு கேன்சர் பேஷண்ட் கூட இப்ப நாங்க ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறாரு, ஆராதனை நானே போய் மீட் பண்றேன், பேசுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. வீட்டுக்கு அந்த ஆண்டவரே
இன்னைக்கு இந்த கிருபை ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்க அப்பா ஒரு கேன்சர் பேஷண்ட், அவரோட நான் இருந்திருக்கிறேன். அதுக்கு மேல ஒரு 2-3 பேஷண்ட் கூட இருந்துக்கிறேன். ஆனா மீண்டுமாக இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறாரு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவங்க கூட போய் அவங்க கையை பிடிச்சி ஆராதனை பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, எதுவுமே இல்லை. அப்போ ஆண்டவர் அந்த மாதிரி ஜனங்களை நம்மளை சந்திக்க சொல்றாரு. சிக்கா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா உடனே அடுத்த நிமிஷம் நீங்க அங்க இருக்கணும். அவன் உனக்கு தப்பு பண்ணிருக்கட்டும், அவனை ஏமாத்தி இருக்கட்டும், அவன் என்னன்னா பண்ணிருக்கட்டும், அவன் நீ கேள்விப்படும் போது அடுத்த நிமிஷம் அங்க போய் நில்லு. முக்கியமா நான் சொல்றது கோல்டு ஜுரம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நான் சொல்றது எந்த மாதிரி சிக்காயிடா, அவனால எந்திரிச்சிக்கவே முடியல, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான் நீ தெரிஞ்சுக்கிற, அப்போ நீ சும்மா இருக்க கூடாது. காவல் இருக்கிறான்னு தெரியும், உன்னால முடிஞ்சா போய் பாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா அப்பா அவனுக்கு தேவை நியாய தீர்ப்பு இல்ல, அப்பா அவனுக்கு தேவை அன்பு. அல்லேலூயா. பசியா இருக்கிறவங்க நம்ம எவ்வளவு பேர் நம்ம வந்து காசு நம்ம கரெக்டா பார்த்து, அதுவும் பாருங்க நிறைய பேர் குடிக்காரங்க வருவாங்க, ஆனா கரெக்டா அவங்களுக்கு தெரியும். எங்க வீட்டு சொல்லுவாங்க, எப்பனா உன்னை தேடி வராங்க ஆளுங்கணும். யாருன்னா ஒரு இந்திக்காரன் வருவான், காசு கேட்க மாட்டான், என்ன வாங்கி கொடு, அரிசி வாங்கி கொடுமா, தெரியல சொல்றேன் பாருங்க. தெரியாதவங்களுக்கு இடம் கொடுத்துக்கிறோம். ஒரு வாட்டி எங்க அப்பா திட்டு வரீங்களே, ஒண்டியாகிறீங்க, தெரியாதவங்களுக்கு கது திறக்கிறீங்களா, என்ன ஆயிடும் உங்களுக்கு அப்படின்னு. இல்லை அவர் பெரியவர், வயசுல பெரியவர், அவர் சொல்லுவார், உண்மைதான் அவர் சொல்றது, நான் உலகத்துல நடுக்கிறது சொல்லுவார். இப்போ நாங்கள் ஒண்டியா இருந்தோம் அந்த இதுகிட்ட, யார் வந்து கதவு தட்டினாலும் திறந்துருவோம், சாப்பாடுனா உட்கார வைக்கும். அவன் யாரானா இருக்கட்டும், அவன் நிலைமை எப்படி இருந்தாலும் அவன் எங்களோட அந்த 5-6 ஹவர் எங்க கூட இருக்குவான், தெரியாதவன். அப்படி ஒரு அம்மா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிதான் 2 வருஷமா எங்க வீட்டுக்கு வந்துருந்தது. 2-3 வருஷமா 4 புள்ளிய கூட்டு நினைச்சு, யாருன்னே தெரியல, 2 புள்ளிய நினைச்சு. அம்மா தான் அதுக்கு பார்த்தா 4 புள்ள. அதுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு கேன்சரு தெரியாம வந்துச்சு. இப்போ மாசத்துக்கு ஒரு வாட்டி வருது, தெரியாத ஒருத்தர். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் இடம் கொடுக்க சொன்னாரு, சாப்பாடு போட்டோம், ஜெபம் பண்ணோம், அவங்களோட கஷ்டத்தை நாங்க பகிர்ந்துக்கணும். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா, எங்க வீட்டுல என்ன வேலை இருந்தாலும் சும்மா சென்றுட்டு போயிடும், பேசிட்டு போவோம். காசுக்காக வருது, எங்களை பார்க்கறதுக்காக வருது. அப்போ ஒரு உறவை ஆண்டவர் அங்க உருவாக்கினார். இப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மள அவரை வெளிப்படுத்துகிற ஜனங்களாய் வைத்திருக்கிறார். தேவனால செய்ய வேண்டியதை உங்களை வச்சு செய்கிறார். பைபிள் சொல்லுது, நான் போக வேண்டிய இடத்துக்கு உங்களுக்கு அனுப்புறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் எங்க போயிருக்காரோ அங்க அனுப்புறாங்க அவங்களெல்லாம், ஊழியக்காரங்களை. பைபிள் சொல்லுது. அப்ப இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறவளாய், ஆண்டவரோட பிள்ளைகளா நம்ம இருக்கிற நம்ம, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவர் என்ன பண்ணிருக்காரோ அத்தை நம்ம பண்ணும். இங்க இயேசு இருந்தா என்ன பண்ணிருக்காரு, இது செஞ்சிருக்காரு. ஒரு வாட்டி வருவாங்க, யாருன்னா தெரியாது, உங்ககிட்ட காசு கேட்குவாங்க, நம்ம நியாயத்து இருக்க முடியாது. எங்க அப்பாவோட ரொம்ப வருஷமா இருந்தார், ஒருத்தரோட பார்த்தேன். சாப்பாடு ஏதாவது கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனா குஷ்டுக்கிறாரு, ஆனா சாப்பாடு கேட்டாரு. இப்ப அவர் சொல்றதான் நான் நம்புறேன். சாப்பாடுன்னு சொல்லிட்ட பிறகு நான் காசு கொடுக்குறேன். இல்ல எனக்கு 2 ரூபாய் கொடு, 10 ரூபாய் கொடுக்கலாம் கொடுக்கறது இல்லை. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்ல கை காலோட ஒருத்தர் வந்து பிச்சை நான் கொடுக்க மாட்டேன் எப்பவுமே. அதே கை காலோட அவன் நல்லா இருந்து வந்து இல்லை எனக்கு பிரச்சனைனா கொடுக்குவேன். நம்ம ரொம்ப வயசா இருக்கணும். கொஞ்சம் பேர் முடியாம இருக்கவங்க, வயசானங்களா இருக்கவங்க சிக்னல்ல நிக்குவாங்க. நம்ம கிட்ட இப்ப கூகுள் பே, போன் பே இருந்தாலே பாக்கெட்ல சில்லறை கூட இல்லை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை நம்ம சந்திக்கும் போது, பலவீனமா இருக்கிற ஒருத்தருக்கு நீ ஆறுதல் சொல்லும் போது, இயேசு என்ன சொன்னாரோ அதை நீ பண்ணிருக்கிறாங்க. அப்ப அவரை பிரதிபலிக்கிற ஒரு பிம்பமாய் இந்த உலகத்துல நம்ம இருக்கணும். ஷேடோ, பேதுருவோட ஷேடோவை பார்த்து பிசாசு ஓடுது, நோய்கள் சுகமாகுது, கட்டளோட எடுத்து நிக்கிறாங்க. ஏன்? ஏன்னா இயேசு அவனுக்குள்ள இருக்கிறாரு. இயேசுவை பின்பற்றுகிற பிம்பமாய் பேதுரு இருக்கிறான். அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன். அப்ப நம்ம கிறிஸ்து இயேசுவோட ரிஃப்ளெக்ஷனா அவரை பின்பற்றுகிறவங்களா இந்த உலகத்தில் இருக்கணும்னு விரும்புகிறார். கஷ்டம் இல்ல,
ஒருத்தரோட பிரச்சனையில நம்ம பங்காளிகளா இருக்கணும்னு விரும்புகிறார். கூப்பிடாத பிரச்சனைக்கு போவாதீங்க. உங்களை போன் பண்ணி சொன்னாங்கன்னா என் வீட்டுல பிரச்சனை இருக்குது, அடுத்த நிமிஷம் அங்க போய் நில்லுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு ஆறுதலா இரு, அவங்களுக்கு ஆறுதல் கூட, அவங்களோட இரு. அலுவலர் பவுல் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்வாரு. பவுல் ஊழியக்காரனாக பவுல் இதை செய்திருக்கிறாரு. ஆத்துமாக்களை ஜெயிக்க இதை பண்ணாரு. என்ன பண்ணலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து படிக்கலாம். 19. ನಾನು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿ ಸ್ವತಂತ್ರನಾಗಿದ್ದನು, ಹೆಚ್ಚು ಜನರನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು எல்லாருக்கும் நான் அதீனமா. எல்லாருக்கும் அவர் ஒரு சர்வெண்டா இருக்கிறாரு. அவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அங்க மாறுகிறான். சர்வெண்ட்னா நம்ம வீட்டுல வேலை செய்யற சர்வெண்ட் இல்ல. அங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு உதவி செய்ய அவன் ஒரு ஆளா இருக்கிறான். நெக்ஸ்ட் அடைவாசம் படிச்சுட்டே வாங்க. 20வது ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். பாருங்க, ஒருத்தர் பலவீனங்கள். ஒருத்தர் வந்து மிகவும் ஒரு விஷயத்து மேல நம்பிக்கையா பேசிருக்கோம் அவங்க கிட்ட, நாங்க இது மேல நம்பிக்கையா இருக்கிறோம். அப்ப நம்ம அவங்க கிட்ட வந்து ஆமா நாங்களும் நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தோம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். ஆனா உண்மையான நம்பிக்கை என்ன நாங்க தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இருக்குது, அதான் ஆண்டவர் சொல்றாரு. எவனோட நம்பிக்கை நீ ஒரே வார்த்தையில உடைக்க முடியாது. அவன் சொல்றான் இந்த கோயில இந்த விஷயம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவன் நம்பிக்கையா பேசும்போது அத உடனடி உடச்சிட்டு அடுத்த வாட்டி உங்ககிட்ட வரவே மாட்டான். அந்த நம்பிக்கையில நம்ம இருந்தோம், ஆனா உண்மையான நம்பிக்கை நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் பவுல் பண்ணாரு. யூதனுக்கும் யூதனாய் என்ன பண்ணாரு, அவர் நடந்து கொண்டார். பாருங்க 22வது வசனம் பாருங்க என்ன சொல்லுது. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானே. யாருன்னா வந்து உங்ககிட்ட நான் பிரேயர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா அவங்கள உடனே நியாயத்து இருக்க கூடாது. நீ ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்ட, அதனாலதான் உன்னால பிரேயர் பண்ண முடியல, நீ கரெக்டா இல்ல ஆண்டவர்கிட்ட இப்ப முதல்ல மாதிரி இல்ல, அப்படி இல்ல. கேட்கணும், ஏன் உன்னால பிரேயர் பண்ண முடியல? ஒரு 5 நிமிஷம் கூட பண்ண முடியலையா? 10 நிமிஷம் கூட பண்ண முடியலையா? ஏன்னா உன்னோட வேலை வந்து அவனை கண்டிக்கவே இல்லை. உன்னோட வேலை அவன் ஜெபம் பண்ணணும், மீண்டுமாக அவன் பிரேயர் பண்ணணும். He has to pray. அப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ற விஷயத்தை என்ன பண்ணணும், அவங்களுக்கு அதை எப்படி மாத்துறது நீ சொல்லணும். பலவீனனுக்கு நானு பலவீனனாய் மாறினான் பவுல். அப்படியே படிங்க. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் எல்லாம்னா மாறிட்டாரு. இப்ப மீண்டுமாக மத்தேயுக்கு வரலாம். பாருங்க, பவுல் அப்படி ஆரம்பிக்க பெரிய விஷயம் இல்லை, நம்ம அந்த மாதிரி ஆகணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனங்களை நம்ம வந்து கரெக்டா எடுத்துக்கணும். என்ன இத கரெக்டா புரிஞ்சுக்கலன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், ரொம்ப பலவீனர்களா கூட ஆயிடுவோம். நம்ம வீக்னஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அத்த ஆண்டவர் சொல்ல உங்களை விட்டு கொடுத்துட்டு ஆங்களை வர வைங்கன்னு ஆண்டவர் சொல்ல. அப்படியோட ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு அம்மா எங்க வீட்டு வந்துனே இருக்கும். அதுக்கு சாப்பாடு போடுவோம், காசு கொடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஒரு நாள் என்ன கேட்டுச்சு, நம்ம அந்த வீட்டில் தான் இருக்கிறோம், நானும் உங்க கூட இருக்கட்டான்னு. அது வந்தாலே வந்து ஒரு 10 ஈய கூட்டின்னு வரும். அப்படின்னா அதோட நிலைமைனா அது நல்லா காசு வச்சுங்க. அம்மா எல்லாரும் நகரில் ஒரு வீட்டுக்கு அதுக்கு ஆட்டில் தான் வந்து இருங்கோம். என்ன சாப்பிட்ட அப்படின்னாக்கா சூப் சாப்பாடு தான் சொல்லும். ஆனால் பிச்சை இருக்குது. என்ன ரொம்ப வருஷமா இருந்துச்சு. அப்போ நம்ம பலவீனத்தை யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, அட்வான்டேஜ் அதை எடுத்துக்க கூடாது. நம்ம ரொம்ப பலவீனம் ஆயிட்டோம்னா நம்மளை ஏமாத்திடுவோம். கரெக்டாக இருக்கணும், அந்த சிச்சுவேஷன் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்.
அது ஆண்டவர் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்படின்னு, இல்லையா? இதை புரிஞ்சுக்கோம் நம்மளே. அப்படியே படிங்க, என்ன சொல்லுது பாருங்க. இப்போ 25வது அதிகாரம், இப்போ பாருங்க ஆண்டவர் சொல்றாரு 41வது வசனம், நரகத்தை குறித்து பேசுகிறார். 41 ஜெகோவா விட்னஸ் கிட்ட ஒரு பேசினேன் இந்த வார்த்தையை, நரகமே இல்லைன்னா. அப்ப இது என்ன வார்த்தை அடினேன். 41 பாருங்க என்ன சொல்லுது. 25:41. பிசாசுக்காகவும் அவனோட தூதர்களுக்காகவும் ஆண்டவர் ஒரு நித்திய அக்கினியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. பிசாசுக்கும் அவனோட தூதர்களுக்கும் அந்த இடத்துல இவங்களையும் அனுப்புறாரு. யாரு? கோட்னு சொல்லுகிற இந்த பக்கம் லெப்ட் ஹேண்ட்ல இருக்கிற வேஷம் போடுறவங்க கிறிஸ்துவன் தான், ஆனா வேஷம் போடுறான். அவனுக்கு அந்த இடத்த வச்சுக்கிறாரு. என்ன அவன் யாரு? ஏமாத்துக்கிறவனா இருக்கிறான். அவனுக்கு அந்த இடத்த வச்சுக்கிறான். நீ அந்த நரகத்துக்கு போயிடு. எங்க ஃப்ரெண்டு தெரியாத வருமா அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு வந்துட்டான் ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு. அவன் கேத்தலிக்கு, அவங்க ஒய்ஃபு ஜெகோவா விட்னஸ். அவன் கேத்தலிக்கு, அவங்க ஒய்ஃபு ஜெகோவா விட்னஸ். அவங்ககிட்ட நான் 10 வருஷமா போராடிங்கிறேன். ஆனா இந்த அம்மா அப்பதான் வந்து உட்காருது. நரகமே இல்லை அப்படின்னு எங்க அக்கா சொல்றாங்க வந்துச்சு. ஆமா, இந்த வசனம் என்ன சொல்லுது? பிசாசுக்கும் அவனோட தூதர்களுக்கும் உண்டாக்கின நித்திய அக்கினி ஒண்ணு இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு சொன்ன. நரகனா என்னன்னு புரிய வச்சு அனுப்புறேன் அன்னைக்கு. பாருங்க 42வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? சேம் வசனம் அப்படியே படிச்சிருங்க. 42ல இருந்து, பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்க்கல, அந்நியனா இருந்தேன், எங்களை நீ சேர்த்து கொள்ளல, வஸ்திரம் துணி போட்டுக்காம இருந்தேன், வஸ்திரம் கொடுக்கல, வியாதியா இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டனா இருந்தேன், நீங்க என்ன விசாரிக்க வரல. அப்பொழுது அவர்களும் பிரதி உத்தரமாக பசி உள்ளவர்களாய், தாகம் உள்ளவர்களாய், அந்நியராய், வஸ்திரம் இல்லாதவர்களாய், வியாதிப்பட்டவர்களாய், காவலில் அடைக்கப்பட்டவர்களாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி உதவி செய்யறவங்களுக்கே உதவி செஞ்சிருக்காதீங்க. நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்ணுவாங்க. அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்குறேன்னு ஆல்ரெடி அங்கே 100 ஸ்பான்சர் இருக்கிறான். ஒரு 100 பேருக்கு அங்கேயே ஒரு 100 ஸ்பான்சருக்கு அவன் என்ன பண்றான்? கொடுக்குறான். சரி, எந்த இடத்துல அதே மாதிரி நிறைய இடங்க இருக்குது. ஆனால் இங்க இல்லை, அதே மாதிரி ஹேண்டிகேப்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த இடத்துல கம்மியான உதவி இருக்குது அங்கே உதவி பண்ணோம். நம்ம இந்த உதவியெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறவங்களுக்கு பண்ண தேவையில்லை. அவருக்கு ஆல்ரெடி ஒரு சர்ச் இருக்குது, அவருக்கு ஆல்ரெடி ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவரு போய் பார்த்துங்கிறாரு. யாரு நம்ம கட்டணும்? யாருமே இல்லாம ஒருத்தன் அடிபட்டு கிடந்தான். பைபிள் சொல்லு, அவனோட காயத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு சமாரியன். யாரும் இல்லாதவர்கள் நீங்க செய்யும் போதுதான் அது உதவியாக கருதப்படுகிறது. எல்லாம் இருக்கிறவங்க நீ ஏப்பா உதவி செய்யற? அவனுக்கு ஆல்ரெடி 100 பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறான், நீயே போய் 10 பேர், நீ 10ஓட 10 ஒரு பொட்டலத்தை வாங்கி கொடுக்குறியா? இல்ல. நல்லா துணி போட்டுங்கிறான், அவனுக்கு 10 ஸ்பான்சர் இருக்குது, எல்லாம் துணி குத்துங்கிறான், நீயே போய் துணி விடு. என்ன இருக்குது அதுல மீனிங்? யாருமே முடியாதுங்க. 38 வருஷமா பெத்தஸ்தா கொளுத்துக்கிட்டே ஒருத்தங்கிறான், அவனை யாருமே கண்டுக்கல. அவன் சொல்றான் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நானும் ட்ரை பண்ணி போறேன், ஆனா எனக்கு எல்லாருமே என்ன தாண்டி போயிடுறாங்க. எனக்கு என்ன சொல்றான்? அதுல இருந்து எனக்கு யாரும் இல்லைன்றான். யாரும் இல்லைன்றதுக்காக நான் வந்துக்கிறேன், உன் படுக்கை எடுத்துட்டு போ. எந்த சப்போர்ட் இல்லைன்னா ஏசு கிட்ட வா, அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. வேற சப்போர்ட்டுங்க எல்லாம் நம்பி நான் இல்ல, நீ தான் என்னோட சப்போர்ட், சரண்டர் ஆயிடு. அதான் சொல்றாரு, நீ தான் என்னோட சப்போர்ட், அவரே சார்ந்துரு. என்ன எல்லாமே அவர்கிட்ட தான் வந்துச்சுன்னு ஒத்துக்கோ. ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணு. இதுக்காக தான் பண்ணோம். உண்மையான ஸ்தோத்திரம் எப்போ வரணும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நான் பாத்திரவான் அல்ல, இது எல்லாமே அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. அப்பதான் உண்மையான ஸ்தோத்திரமே எனக்கு வருகிறது.
இல்லனா எல்லாரும் பண்றாங்க, நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உதடுகளால மட்டும் தான் பண்றாங்க, இருதயம் தூரம் இருக்கு. எல்லாரும் பண்றோம், ஸ்தோத்திரம் பண்ணு. ஆனா உண்மையான ஸ்தோத்திரம் எப்போ வருது? அவரே நீ நம்பிக்கிற, அவரோட கடமை உனக்கு உதவி செய்து நீ புரிஞ்சுக்கிற, இது ஏசப்பா இல்லைன்னா என்னால பண்ண முடியாது. அப்ப இவங்கெல்லாம் யாரு? தேவை இருந்தவர்களுக்கு உதவி செய்யாதவர்கள். ஜெபம்னு கூப்பிட்டுட்டு நம்ம போவாம இருக்க கூடாது. எக்ஸாம்பிள், ஏன்னா அவன் யாருமே இல்லாதவன், அவன் உன்னை கூப்பிடுறான், போ. எவ்வளவு தூரம் இருந்தா என்ன, ஊருக்கா போலாம். கூப்பிட்டானா நெக்ஸ்ட் மினிட் அங்க இருக்கணும். ஏன்னா உன்னை நம்பி ஒரு போன் கால் வருதுன்னா உன்னை ஆண்டவர் அதுல வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். உனக்கு வரலன்னா போகாத. உன்னை தேடி ஒரு விஷயம் வருது, உன் வீட்டை தேடி பிசாசு பிடிச்ச ஒருத்தன் வர, நைட்டெல்லாம் வச்சு ஓட்டு. உன்னை தேடி வருது, தேடி வர விஷயத்தை ஆண்டவர் தான் அனுப்புறாரு, அதை புடிச்சுக்கோ. அல்லேலூயா. லாஸ்ட் வசனம் பாருங்க என்ன சொல்லி. இப்ப அவங்கள பார்த்து என்ன சொல்றான்? முட்டை வசனம் படிங்க, 45, 46. மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். அல்லேலூயா. நரகத்துக்கு நிறைய பேர் போயிடுவாங்க. எப்போ? அவங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் அவரை பிரதிபலிக்க நம்மள அமைச்சிருக்கிறாரு. அவர் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறாரு, அது நம்மளுக்கு தெரியும். மத்தேயு 5 என்ன சொல்றாரு? நம்மள ஒளியா இருக்க சொல்றாரு. யூ ஆர் த லைட். இயேசு சுகமாக்குவாரு தெரியும். உனக்குள்ள இயேசு வந்து அவனை சுகமாக்கணும். இயேசு பேசுகிற தேவன் தெரியும். உன் மூலியமா அவனுக்கு அன்னைக்கு ஆறுதல் படுத்தணும். அதுதான் ஆண்டவரோட பவர். நீ ஆசீர்வதிக்கப்படணும், உன் பாத்திரம் நிரம்பணும், நீ பிறருக்காக ஊற்றப்படணும். என்ன ஆசீர்வதியும்? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது. வெறும் கையா வந்தான், ஆண்டவர் அவனை பெரிய பணக்காரனாய் மாத்தினா. சொத்தை விட்டுருங்க, தேவனோட ஆசீர்வாதங்களோட இருந்தான். வெறும் கையோட வந்தான். இப்போ ஆண்டவர் யாருன்னு அவனோட சங்கதியும் தெரிஞ்சுக்கினாங்க. ஈசாக்கு விதை விதைக்கிறான், 100 மடங்கு அழுகிறான். யார் காரணம்? ஆபிரகாம். அவன் விசுவாசிச்சிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்படுத்தாம இருக்குவேன். ஏன்னா ஆபிரகாம் என்ன பண்ணுவான்? அவனோட பிள்ளைகளுக்கு சொல்லுவான், அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அப்ப உனக்கு ஆண்டவர் இயேசு வெளிப்படுகிறார், ஏன்னா நீ பிறருக்கு அதை வெளிப்படுத்துவா என்றுதான் உனக்கு வெளிப்படுத்துகிறார். உனக்கே வார்த்தை கொடுக்கிறாரு, நீ அதை பிறருக்கு அதை சொல்லுவேன்னு தான் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண ஆண்டவர் உன்னை எதுக்காக கூப்பிட்டுக்கிறாரு, ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுத்தாரு. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதை கேட்ட மாதிரி என்னை யூஸ் பண்ணணும்னு கேளு. அதான் ஆண்டவர் சொல்றாரு. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.